ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்ன தம்பி ஹேண்ட்ஒர்க்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பார்ட் 3 வீடியோவுக்கு வந்துட்டோம். போன வீடியோவில் நம்ம இந்த லைன் நம்ம போட்டோம். இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 5 லைன் நம்ம போட்டு காட்டோம். ஸோ அதேமாதிரி ஏணிப்படி முடிச்சலாம் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நான் வந்து 12 லைன் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி 12 லைன் நான் வந்து போட்டிருக்கேன் க்ரீன் கலரில். இப்போ அந்த க்ரீன் கலரை நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். ஸோ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும். அடி போடுறதுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் சொருகிட்டு. நம்ம க்ரீனில் வந்து 12 லைன் போட்டோம். மொத்தம் வந்து 17 லைன் ஆயிடுச்சு. எண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 லைன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம கிரே கலர் எடுத்துக்கலாம். கிரே கலர் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிடுங்க. ரன்னிங் வெயிட் அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே லைனில் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த கிரே கலரில் எத்தனை லைன் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 லைன் போடணும். ஸ்டார்டிங்கில் நம்ம கிரே கலரில் வந்து 5 லைன் போட்டோம். இதில் வந்து நம்ம 6 லைன் போடணும். ஏன்னு கேட்டால் ஒரு லைன் வந்து நம்ம மடித்து சொருகி விட போகிறோம். அதனால் நமக்கு 6 லைன் தேவைப்படுது. இப்போ இதே மாதிரி நம்ம 6 லைன் நம்ம ஃபுல்லாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு 6ஆவது லைனில் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கும் போது. ஏன்னா இதே வேலை தான் நான் ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். நீங்கள் போன வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங்கில் வந்து ஏணிப்படி முடிச்சு போகிறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. அதனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிடுவோம். பை ஃபினிஷ் பண்ணுறதை நம்ம பார்த்துருவோம். இப்போ இதேமாதிரி நான் 6 லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 6 லைனும் கிரே கலர்லேயும் 6 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கூட வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து ஒரு லைன் மடித்து சுருக்க போகிறோம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் நாட்டு இந்த நாட்டும் இந்த நாட்டு 2 நாட்டை விட்டு 3ஆவது நாட்டில் நம்ம சொருக போகிறோம். ஸோ சொருகி இப்படி ஃபுல்லாக மடிக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இப்படி ஃபுல்லாக சொருகி மட்டும் விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் 3ஆவது நாட்டில் மட்டும் ஒரு நாட்டில் மட்டும் சொருகி விடுங்க. ஸோ இந்த மாதிரி 3ஆவது நாட்டில் மட்டும் ஒரு ஒயரையும் ஒரே ஒரு நாட்டில் மட்டும் 3ஆவது நாட்டில் மட்டும் சொருகி விட்டு விடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஒயர் நம்ம கடைசியாக சொருகும் போது. ஸோ இப்படி சொருகிட்டு ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சொருகிட்டு அடுத்து காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த ஒயர் எடுக்கிறோன்னா 3ஆவது நாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த 3ஆவது நாட்டில் வந்து இப்படி சொருக போகிறோம். ஸோ சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் மட்டும் எல்லா ஒயரையும் நான் சொருகி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏன் நான் இப்படி சொருகினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மீதி ஒயரெல்லாம் உள்ளே சொருகிறதுக்கு ஒரு லைன் மட்டும் சொருகி இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, இல்லைன்னா இங்கெல்லாம் கசன்னு ஒயராக இருக்கும், நமக்கு சொருகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ இந்த ஒரு ஒயரை பிடிச்சிட்டு இந்த நாட்டை வந்து இப்படி அழுத்துங்க. இப்போ மடிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் இப்படி இழுத்துட்டு நாட்டை மட்டும் அப்படியே ஒரு அழுத்துங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், மடித்தது மாதிரி தெரியும். இதோ இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு நாட்டை அப்படியே அழுத்தி விட்டோம்னா ஒரு லைன் மடிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக மடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஒயரையும் முழுசாக ஒரே வழியாக சொருகிட்டு அடுத்தடுத்த ஒயர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொருவினீங்கன்னா சொருவுங்க. எனக்கு இப்படி சொருவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ
எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சொருகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் அப்படியே உள்பக்கம் இழுத்தோம்னா நாட்டு வந்து டைட் ஆகிக்கும். ஒரு லைன் வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக மடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்ட் 3 வீடியோவில் கூட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவிலையும் நம்ம கூட போடுறத ஈஸியாக கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கைப்பிடி போடுறதில்ல. அடுத்த வீடியோவில் அடுத்து கைப்பிடி போடுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ கூட போடுறது கற்றுக்கிட்டீங்க. கைப்பிடி போடுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கூட போடுறது தான் எனக்கு அடி எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னுவீங்க. அதனால தான் இதை சொல்லிக் கொடுத்தேன். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கைப்பிடி போடுறத ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கூடையில் நான் வந்து கைப்பிடி போட்டு காமிக்கிறேன். இதை நான் கைப்பிடி போட்டு சேல்ஸ் பண்ணிடுவேன். ஸோ வேறு ஒரு கூடை நான் செஞ்சுட்டு அதுக்கு நான் வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து இந்த கைப்பிடி என்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரே கலர் தான் வரும். இந்த கிரே கலரை வச்சு தான் நம்ம கைப்பிடி போட போகிறோம். ஸோ உங்களுக்கு போட்டு ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ஒன்று போடுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இப்படி இழுத்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக மடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கீழே இந்த ஒயரு கீழேயே ஒரு 4 நாட் 3 நாட் வந்து இப்படி அப்படியே ஒயரை வந்து சொருகி டைட் பண்ணி விட்ருங்க. டைட்டாக இழுத்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சொருகிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒயர் எடுக்கிறேன்னா இந்த ஒயரு கீழே இருக்க லைனில் ஒரு 3 நாட் 4 நாட்டுன்றத ஒரு இப்போ இந்த லைன் கிரே கலர் ஸ்டார்டிங் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கோர்த்து விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் கோர்த்துட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். நான் வந்து 1 2 3 4 5 லைன் கோர்த்துருக்கேன். ஸோ இப்படி 5 நாட்டில் கோர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கோர்த்துருக்கேன், இப்படி மடியாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் கைப்பிடி போகிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த 3 வீடியோவும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 வீடியோவும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.